வணக்கம். படித்ததில் பிடித்தது. பெர்னார்டோ டா வின்சி அவர்கள் தலை சிறந்த விஞ்ஞானி மட்டுமல்ல, ஓவியரும் கூட. ஓவியத்தின் மீது கொண்டிருக்கக்கூடிய ஆர்வத்தை பார்த்து அவருடைய தந்தை தலைசிறந்த ஓவியராக இருக்கக்கூடிய ஆண்ட்ரியோ டெல் வெரோக்கியோ என்பவரிடம் சென்று விடுகிறார். அவர் ஒரு ஓவியத்தை பாதி வரைந்துவிட்டு மீதி நீ வரை என்று கூறிவிடுகிறார். ஒரு தேவதை பறப்பது போலவும் பசும்புட்கள் கீழே முளைத்திருப்பது போலவும் அவர் வரைய வேண்டும். உடனே அதை வரைந்து விடவில்லை. அந்த களங்களுக்கு சென்று புட்கள் எவ்வாறு முளைக்கின்றன என்பதையும், சந்தைக்கு சென்று பறவைகளை வாங்கி சிறகுகள் எப்படி இருக்கின்றன என்பதையும் கவனித்து முன்பு வரைகிறார். ஓவியம் நிறைவடைந்த பிறகு உண்மையாகவே ஒரு தேவதை பறப்பது போலவும் பசும்புட்களிலே நாம் நடப்பது போலவும் அந்த ஓவியம் தத்ரூபமாக இருக்கிறது. அதை பார்த்துவிட்டு அவருடைய ஆசான், என்னை விட சிறந்த ஓவியன் நீ, இனி நான் ஓவியம் வரைவதை நிறுத்திவிடுகிறேன் என்று தன்னுடைய தூரிகையை கீழே வைத்துவிட்டார். இதிலிருந்து நமக்கு ஆர்வமுள்ள துறையிலே அர்ப்பணிப்போடு செயலாற்றினோமேயானால் நாமும் தலை சிறந்தவர்களாக உருவாக முடியும் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன்.